ஏய் வாடி. ஏய் சொன்னா கேளுங்க. இல்லனா என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவையா? மச்சான் இருடா, எதுக்குடா கோவப்படுற? பொண்ணு என்ன மீறி தப்பிச்சா போயிடுச்சு. புடா புடா நில்லடி. ஏய் நில்லு. ஏய் புடா புடா புடா. ஏய் புடி. ஏய் நில்லு. ஏய் ஏய் என்ன மச்சான், சூப்பர் ஃபிகரை கூட்டிட்டு வரும்னு பார்த்தா இப்படி ஒரு அட்டு ஃபிகரை கூட்டி வந்திருக்க. யாரு பார்த்து அட்டு ஃபிகர்ன்ற? உன் மூஞ்சி கண்ணாடியில பாத்திருக்கியா நீ? சப்பாத்தி செடி மாதிரி மூஞ்ச வச்சுட்டு என்ன கிண்டல் பண்றியா நீ? என்ன மச்சான், எப்படிடா இவளை வச்சு சமாளிக்கிற? இப்படித்தான்டா மச்சான், நீ கேட்டது எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்க. இந்த புடி, இத வச்சு நீயே சமாளி. ஏய், இவனை மீறி தப்பிக்க முயற்சி பண்ணாத. ஏன்னா மச்சான் என்ன மாதிரி 4 ஆளுக்கு சமம். அது மட்டும் இல்ல, வீட்டை சுத்தி 4 பேர் காவலுக்கு இருக்கானுங்க. வர மச்சான். டேய், ஏதாவது ஒண்ணுன்னா போன் பண்ணு. சரிடா. பார்த்து இழுத்துட்டு போடா இவள. வா வா. தப்பிச்சா போக பாக்குற. வா. ஹம்சவல்லி அம்மா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்களை பார்த்தா ஆள் கடத்துறவங்க மாதிரி தெரியுதா? எங்க வீட்ல புள்ளையும் இல்ல, புருஷனும் இல்ல. ஆள் இல்லாத நேரமா பார்த்து அர்த்த ராத்திரியில போலீஸ் அனுப்புறீங்களா? எந்த ஆதாரத்தை வச்சு கீர்த்தனாவை ஏன் புள்ளதான் கடத்தினான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க? இப்ப நீங்க அதை சொல்லி ஆகணும். சந்தேகப்பட்டவங்களை எந்த நேரத்துக்கும் போலீஸ் விசாரிக்கிறதுக்கு வருவாங்க. அதுக்கு நாங்க பொறுப்பில்ல. உங்க பையன் கீர்த்தனாவை ஆளுங்களை வச்சு கடத்திருக்கான். அருண் தான் எங்கேயோ கடத்தி வச்சிருக்கான். போலீஸ் அது சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடும். என் புள்ள கடத்தி இருந்தா தானே கண்டுபிடிக்க போறாங்க. கடத்தினது உங்க பையன் வருண் தான். ஏமா என் பையன் மேல அபண்டமா பழி சொல்றீங்க? என் பையன் பரிகாரம் செய்யறதுக்காக திருப்பதி போயிருக்கான். என் பையன் மட்டும் என்ன அமெரிக்காவா போயிருக்கா? அவனும் தான் பரிகாரம் செய்யறதுக்காக திருப்பதி போயிருக்கான். அவன் மேல அநியாயமா பழி சுமத்துறீங்க. அருணும் பிரியாவும் கல்யாணம் பண்ணிக்குவாங்களோன்னு உங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஏற்கனவே 2 பேரும் லவ் பண்ணிருக்காங்க. எங்க அந்த லவ் ஞாபகத்துக்கு வந்து வருணை உதறி தள்ளிட்டு அருணை கை பிடிச்சிருவாளோன்னு பயந்துகிட்டு நீங்களே கீர்த்தனாவை கடத்திட்டு டிராமா பண்றீங்க. ஏன்னா கீர்த்தனாவை கடத்தினா தங்கச்சி திரும்ப கிடைக்காம கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அப்போ அருண் பிரியா கல்யாணம் நிக்கும். இதுதானே உங்க பிளான்? எங்களுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ரொம்ப நல்லா கற்பனை பண்றீங்க. நாங்க எதுக்கு எங்க வீட்டு கல்யாணத்தை நிறுத்தணும்? நாங்க எதுக்கு டிராமா பண்ணணும்? அதுக்கு எந்த அவசியமும் இல்ல. கீர்த்தனா கிடைக்கட்டும், அப்ப இருக்கு உங்களுக்கு. அதத்தான் நானும் சொல்றேன். கீர்த்தனா கிடைச்ச உடனே உண்மை தெரிய வரும். அப்ப இருக்கு உங்களுக்கு. இந்தா புடி. குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு வா, சாப்பிடலாம். மனுஷனா நீ? மனுஷனான்னு கேக்குறேன். உன் மூஞ்சில முழுக்க எனக்கு அருவருப்பா இருக்கு. ஏய் ஏய், இப்ப எதுக்கு இவ்வளவு சீன் போட்டுட்டு இருக்க நீ? இன்னும் என்ன ஆகணும்? என்னை கடத்திட்டு வந்து 2 நாள் ஆகுது. என் வீட்டுல என்ன காணோன்னு எப்படி எல்லாம் கஷ்டப்படுறாங்களோ, எங்கெங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்களோ. எதுக்கு எனக்கு கடத்தின? ரோட்ல அடிப்பட்ட மாதிரி கிடந்த ஹெல்ப் பண்ண வந்தவளை கடத்திட்டு வந்திருக்கியே. நீ எல்லாம் ஒரு மனுஷனாயா? சரி அதை விடு.
விடுன்னு நீ சாதாரணமா சொல்லிடுவ. அவனுக்கு பிரச்சனை வந்தாதான் அதோட வலி என்னன்னு புரியும். இதுவே உன்னோட தங்கச்சியவோ அக்காவையோ கடத்திருந்தாங்கன்னா உனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும். எங்க அக்காவுக்கு கல்யாணம், அவ கூட இருந்து ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல. அப்பா அம்மா இல்லாத அனாதைங்க நாங்க. அத்தை வீட்டுல வாழ்ந்துட்டு இருக்கோம். ஏற்கனவே எங்க அக்காவுக்கு நின்னு போன கல்யாணம் இப்பதான் கை கூடி வந்திருக்கு. இந்த சமயத்துல போய் என்ன கடத்தி வச்சிருக்கியே. இதனால எங்க அக்கா கல்யாணம் நின்னு போச்சுன்னா நாங்க குடும்பத்தோட சூசைட் பண்ணிக்குவோம். ஏய் கூல் கூல், நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காது. உங்க அக்காவுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடக்கும். எப்படி நடக்கும்? நீ என்ன இங்க கடத்தி வச்சிருக்க. என்ன தேடி கண்டுபிடிக்காம எல்லாரும் கல்யாண வேலைய பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பா அம்மா இல்லாம வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டப்பட்டு இப்பதான் எங்க அக்காவுக்கு கல்யாணமே கை கூடி வந்திருக்கு. அதுவும் எங்க அப்பா பார்த்த மாப்பிள்ளை கூடவே எங்க அக்காவுக்கு கல்யாணம் நடக்க போகுதுன்னு நாங்கெல்லாம் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம்னு தெரியுமா? ஏய் ஏய் இரு, இப்ப என்ன, நீ உங்க அக்கா கல்யாணத்துக்கு போகணும் அவ்வளவுதானே? ஆமா. உங்க அக்கா கல்யாணத்துல நீ கண்டிப்பா இருப்ப. முகூர்த்த நேரத்துக்கு முன்னால நான் உன்னை கல்யாணம் பண்ணது கூட்டிட்டு போய் விட்டுருவேன். கண்டிப்பா, இது ப்ராமிஸ். ஒண்ணு மட்டும் புரியல. நீ யாரு? நான் யாருன்னு தெரிஞ்சா நீ அதிர்ச்சி ஆயிடுவ. நீ தூக்கி எறிஞ்ச ட்ரெஸ் அது உனக்காக தான். குளிச்சுட்டு ட்ரெஸ் மாத்திட்டு நிம்மதியா இரு. இங்க பார், கண்டதையும் போட்டு மனசை குழப்பிக்காத. உங்க அக்கா பிரியாவோட கல்யாணத்தன்னைக்கு நீ மண்டபத்தில் இருப்ப. அதான் ஏற்கனவே ப்ராமிஸ் பண்ணிட்டேனே. கூல். அம்மா, வா கோபி, என்னாச்சு? என்னாச்சு? கீர்த்தனா கிடைச்சிட்டாளா? என்னப்பா கோபி, என்னாச்சு? கீர்த்தனாவை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா? அருணை விசாரிச்சீங்களா? கீர்த்தனாவை எங்க கடத்தி கொண்டு போய் வச்சிருக்கான்? அவனை கைது பண்ணிட்டு கீர்த்தனாவோட வருவீங்கன்னு பார்த்தா நீங்க மட்டும் வந்திருக்கீங்க. அருண் வீட்டுக்கு போய் நான் என்கொயரி பண்ணேன். ஆனா அங்க அருண் இல்ல. அவன் என்னமோ திருப்பதிக்கு பரிகாரம் பண்ண போயிருக்கானாமா. அதனால கீர்த்தனாவை அவன் எப்படி கடத்தி வச்சிருக்க முடியும்னு அவங்க அம்மா எங்கிட்ட எதிர்கேள்வி கேக்குறாங்க. நான் சொன்னேன்ல, அந்த அருண் வீட்டுக்காரங்களே இப்படிதான், இப்படி ஏட்டிக்கு போட்டியா தான் பேசுவாங்க. நம்மள ஏமாத்தி திசை திருப்பதா அருண் திருப்பதி போனதா போய் சொல்லிருக்காங்க. இத பார் கோபி, அவங்க சொன்னது எதையுமே நம்பாத. எனக்கு நல்லா தெரியும், அந்த அருண் தான் கீர்த்தனாவை கடத்தி கொண்டு போய் எங்க வச்சிருக்கான். அவங்கள விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரி கோபி. நீ கீர்த்தனாவை அருண் தான் கடத்திட்டு போயிருப்பாங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கல. எனக்கு வந்த தகவல் படி அவளை வேற யாரோ தான் கடத்திருக்கணும். இல்ல இன்ஸ்பெக்டர், தான் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு அருண் யார் மூலமாவோ கீர்த்தனாவை கடத்திருக்கான்னு தோணுது. இந்த பிளாக் அண்ட் ஒயிட் டிவியை யாருக்காவது கொடுத்துடலாங்க. கொடுத்தலாம். நம்ம டிவியை வித்துருவோம். விற்கலாம், என் தம்பிக்கு விற்கலாம். நம்ம டிவியை வித்துட்டேன். யாருக்கு? தம்பிக்கு தான். ஐயோ, இது என் தம்பி இல்ல. இவர் பேரு நல்ல தம்பி. OLXல வந்தாரு. நம்ம டிவிக்கு 18,000 ரூபாய் கொடுத்தாரு. 18,000 ரூபாய் கொடுத்தாரா? பொது நலன் கருதி வெளியிடுவோர் மெட்ராஸ் மீட்டர். தான் மேல டவுட் வந்துடக்கூடாதுன்னு அருண் யார் மூலமாவோ கீர்த்தனாவை கடத்திருக்கான்னு தோணுது. அப்படியும் இருக்கலாம். ஆனா கடத்தினவங்க கிட்ட இருந்து எந்த விதமான மிரட்டலும் இது வரைக்கும் வராததுனால என்னால எதுலயும் தெளிவான முடிவு எடுக்க முடியல. ஏதாச்சும் ஒரு மிரட்டல் வந்தாதான் கீர்த்தனாவை யார் கடத்தினாங்க, எதுக்காக கடத்தினாங்கன்னு அப்பதான் ஒரு உறுதியான முடிவுக்கு வர முடியும். இருந்தாலும் எல்லா ஸ்டேஷன்லயும் சொல்லி அலர்ட் பண்ணி வச்சிருக்கேன். போலீஸ் தேடிட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு காலையில போலீஸ் ரோந்து போனப்ப கூட சென்னை புறநகர் பகுதியில ஒரு மரத்தடியில இந்த செருப்பு கிடைச்சது. இது கீர்த்தனாவோட செருப்பான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க.
இது கீர்த்தனாவோட செருப்பு தான். பிரியா அவளுக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. இந்த செருப்பு அறுந்து போய் கிடக்கிறத பார்த்தா கீர்த்தனாவை யாரோ கடத்திட்டு போயிருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடும்போது அறுந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு. ஆமா நந்தினி, எனக்கும் அப்படிதான் தோணுது. பாவி பசங்க யாரு கடத்திக்கிட்டு போனாங்கன்னு தெரியல. பிள்ளைய என்ன கஷ்டப்படுத்துறாங்களோ என்னவோ. கோபி சீக்கிரமா அவளை தேடி கண்டுபிடிச்சிருப்பா. எனக்கு என்னமோ அந்த அருண் மேலதான் சந்தேகமா இருக்கு கோபி. நீ அந்த அருணை கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய விதத்துல விசாரிச்சேன்னு வச்சுக்கோயேன், உண்மையெல்லாம் தெரிஞ்சிடும். ஆதாரம் இல்லாம அப்படி யாரையும் விசாரிக்க முடியாதுமா. செருப்பு கிடந்த இடத்த சுத்தி 5 கிலோமீட்டருக்கு போலீஸ தரோவ தேட சொல்லியிருக்கேன், விசாரிக்கவும் சொல்லியிருக்கேன். சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க யாரும் பதட்டப்படாம இருங்க. அது எப்படி பதட்டப்படாம இருக்க முடியும்? கோயிலுக்கு போன பிரியா திரும்ப வந்து என் தங்கச்சி எங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க குற்றவாளியை கிட்டத்தட்ட நெருங்கிட்டோன்னு தான் நான் நினைக்கிறேன். பிரியா திருப்பதில இருந்து வரதுக்குள்ள நாங்க கீர்த்தனாவை கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். ஒன்னதான்ப்பா நாங்கெல்லாம் நம்பி இருக்கோம். நீங்க கவலையப்படாதீங்கம்மா. எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். நான் வரேம்மா. அதை கொடுங்க. நான் வரேன். கீதாமா, கீர்த்தனாவை பத்தி இன்ஸ்பெக்டர் கோபி ஏதாவது தகவல் சொன்னாரா? என்ன தகவல் இருக்கு சொல்றதுக்கு? பேசாம அந்த அருண் குடும்பத்தை உள்ள தூக்கி வச்சு 4 சாத்து சாத்துனா கீர்த்தனாவை எங்க கடத்தி வச்சிருக்காங்கங்கிற உண்மையெல்லாம் தெரிய வரும். ஆனா என்ன, நம்ம கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம போயிடுச்சு சம்பந்தி அம்மா. இல்லன்னு வச்சுக்கோங்களேன், இந்த நேரம் கீர்த்தனா நம்ம கைக்கு கிடைச்சிருப்பா. ஹலோ, யாருங்க பேசுறீங்க? ஹலோ, ஹம்சவல்லி ஆண்டிங்களா? ஆமா, நீ யாருப்பா பேசுறது? நான் யாருன்றதெல்லாம் முக்கியம் இல்லை ஆண்டி. நான் சொல்ல போற மேட்டர் தான் முக்கியம். சரி, என்ன விஷயம்னு சொல்லுப்பா. உங்க வீட்ல கீர்த்தனான்ற பொண்ணு காணாம போயிடுச்சா? ஆமாப்பா. யாருப்பா நீ? கீர்த்தனா கிடைச்சிட்டாளாப்பா? இப்போ அவ எங்கப்பா இருக்கா? சொல்லுப்பா. பதட்டப்படாதீங்க ஆண்டி, கீர்த்தனா ரொம்ப சேஃபா தான் இருக்கா. கீர்த்தனா பத்திரமா இருக்காளாப்பா? என் வயித்துல பாலை வாத்துட்டேப்பா. கீர்த்தனா இப்ப எங்க பாருக்கா? சொல்லுப்பா. என் பிள்ளைய பாக்கணும்ப்பா. என் பிள்ளைய என் கண்ணுல காட்டுப்பா. நான் உடனே வரேன்ப்பா. இப்ப அவ எங்க பாருக்கா? சாரி ஆண்டி, கீர்த்தனா இப்ப எங்க இருக்கான்னு என்னால சொல்ல முடியாது. ஏன்னா கீர்த்தனாவை நான் கடத்தி இருக்கேன். என்னது? கீர்த்தனாவை கடத்திட்டியா? ஐயோ! கீர்த்தனாவை வச்சு நான் ஒரு காரியத்தை சாதிக்கணும், அதுக்கு தான் கடத்தி வச்சிருக்கேன். யாருடா? யாரா நீ? அருணா இல்ல அருணோட ஆளா? சொல்லுடா. எனக்கு நல்லாவே தெரியும்டா, நீ என் புள்ள வருணுக்கும் பிரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்ததா இப்போ கீர்த்தனாவை கடத்தி வச்சிருக்கல்ல. உன் திட்டம் கண்டிப்பா நிறைவேறாதுடா. அந்த அருண் பிரியாவை கல்யாணம் பண்ணவே முடியாது. என்னடா, கீர்த்தனாவை கடத்தி வச்சுக்கிட்டா பிரியா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டா. அப்புறம் பிரியாவுக்கும் வருணுக்கும் நடக்க போற கல்யாணம் நின்னு போயிடும். அதுக்கப்புறம் பிரியாவை மனசு மாத்தி பிரியாவை அருண் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறானா? இப்ப நீ போன் பண்ணிட்டல்லடா, இந்த ஒரு போன் நம்பரே போதும்டா. இன்னும் 1 மணி நேரத்துல நீ எங்க இருக்கேன்னு பார்த்து தூக்குறேன் பாருடா. என்ன தூக்குறீங்களா? என்ன யூஸ்? ஒண்ணுமே புரியலையே. அருணுங்கிறாங்க, வருணுங்கிறாங்க, பிரியாங்கிறாங்க. ஒருவேளை ட்ரையாங்கிள் லவ்வா இருக்குமோ? ஓகே, காதல் வாழ்க. அம்சவள்ளியம்மா, நான் முதல்லயே சொல்லல இது எல்லாமே அந்த அருண் குடும்பத்தோட வேலைதான்னு. நீங்க முதல்ல நந்தினியை கூப்பிடுங்க. நம்ம இன்ஸ்பெக்டர் கோபி கிட்ட சொல்லி மொத்த குடும்பத்தையும் தூக்கிடலாம். வாங்க, அழாதீங்க, வாங்க. கீர்த்தனா கேஸ் விஷயம் கோபிக்கு தான் தெரியும். அதான் கோபியை வர சொன்னோம், நீங்க வந்திருக்கீங்க. இந்த கேஸை பத்தி கோபி என்கிட்ட சொல்லியிருக்கான். நானும் அவனும் இந்த கேஸ் விஷயமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கோம். கீர்த்தனாவை பத்தி ஏற்கனவே சொல்லியிருக்கான். இந்த கேஸ் முடியறதுக்குள்ள அவனுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் நினைச்சது சரியா போச்சுங்க சார்.
அந்த அருண் தான் கீர்த்தனாவை கடத்தி இருக்கணும். எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கீர்த்தனாவை கடத்திக்கிட்டு போனவனே போன் பண்ணி சொன்னான்ல, கீர்த்தனாவை வச்சு ஒரு பெரிய காரியத்தை சாதிக்க போறேன், அதுக்கு தான் கடத்தி வச்சிருக்கேன்னு சொன்னான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? கீர்த்தனாவை கடத்திக்கிட்டு போய் வருணுக்கும் பிரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை தடுத்து நிறுத்த திட்டம் போட்டிருக்கான்னு அர்த்தம். கீர்த்தனாவை கடத்திட்டு போனவன் என்ன பர்பஸ்க்காக கடத்திட்டு போயிருக்கான்னு சொல்லவே இல்லையே. அப்படி இருக்கும்போது நாம எப்படி அருண் தான் இந்த வேலையை செஞ்சிருப்பான்னு சொல்ல முடியும்? வேற யாராவது கடத்திருக்கலாம்ல. கீர்த்தனாவை கடத்துறதுக்கு அந்த அருண் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் எந்த அவசியமே இல்லையே நந்தினி. நாம செஞ்சதெல்லாம் போட்டிக்கு செஞ்சு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாம கடைசியில இப்படி கூலி படைய வச்சு அப்பனும் மகனும் சேர்ந்து திட்டம் போட்டு கீர்த்தனாவை கடத்திருக்காங்க. இதை நாம சும்மா விடக்கூடாது நந்தினி. இப்பவே நாம அருண் வீட்டுக்கு போய் 2ல 1 பார்த்துட்டு வரணும். பிரபு சார், நீங்க இந்த விஷயத்துல என்ன முடிவெடுக்க போறீங்க? எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருத்தன் ஃபோன் பண்ணி கீர்த்தனாவை கடத்தின விஷயத்த சொல்லியிருக்கான். பணத்துக்காக கடத்தியிருந்தா நம்ம கிட்ட டிமாண்ட் பண்ணி பணத்தை கேட்டிருப்பான். இல்ல கீர்த்தனா மேல ஆசைப்பட்டு எவனாவது கடத்தியிருந்தா அவன் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கவே மாட்டான். ஃபோன் வந்த நம்பருக்கு நம்ம திருப்பி ஃபோன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அருண் மேல சந்தேகப்பட்டு அவனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் ஃபோன் பண்ண, 2மே நாட் ரீச்சபிள் தான் வருது. அம்மா சொன்ன மாதிரி எனக்கும் அவன் மேல தான் சந்தேகம் வருது. சார், நீங்க உடனே அவங்க மேல தகுந்த நடவடிக்கை எடுங்க. அவசரப்படாதீங்க. கீர்த்தனா ஒரு வயசு பொண்ணு. அவளுக்கு கடத்தின விஷயம் இதுவரைக்கும் வெளியில யாருக்கும் தெரியாது. அவங்க மேல நடவடிக்கை எடுக்க போய் பிரச்சனை வேற மாதிரி ஆயிடுச்சுன்னா இன்னும் ஆகிறதுக்கு என்ன இருக்கு? இதுக்கு மேலேயும் நம்ம சும்மா இருந்தா நல்லாவா இருக்கும்? இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா நமக்கு அசிங்கமாயிடும். அசிங்கத்தை பார்த்தா இதை அப்படியே விட்டுற முடியுமா என்ன? கீர்த்தனா இல்லாம வருண கல்யாணம் பண்ணிக்க பிரியா மனசு இடம் கொடுக்காது இல்ல. அதனால நம்ம கல்யாணத்தை நிறுத்த முடியுமா என்ன? பெரியவங்க நாம தான் சேர்ந்து ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். வேற என்ன செய்யலான்னு நீங்களே ஒரு வழி சொல்லுங்க. ஏன் 2 பேரும் அமைதியா இருக்கீங்க? எவ்வளவு தைரியம் இருந்தா அருண் இந்த காரியத்தை செஞ்சிருப்பான். அவங்க மட்டும் நேர்ல கிடைச்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவனையும் அவன் அப்பாவையும் உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன் நானு. அந்த அருண் அவங்க அப்பாவும் தான் ஊர்லயே இல்லையே. நம்ம போன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு தானே வருது. கீர்த்தனாவை கடத்தி வச்சுக்கிட்டு அவங்க 2 பேரும் வேற எங்கேயோ இருக்காங்க. அவங்களுக்கு பயந்து நான் என் மருமகளை இழக்க தயாரா இல்ல. என் மகன் வாழ்க்கை பாழாயிடும். இப்ப நேரா எல்லாரும் கிளம்பி அருண் வீட்டுக்கு போறோம். அந்த விஜயலட்சுமி எப்படி வீட்டுலதான் இருப்பா. நியாயமா அவகிட்ட கீர்த்தனாவை விட சொல்லி கேட்போம். அவ புருஷன்கிட்டயும் மகன்கிட்டயும் பேச சொல்லி கீர்த்தனாவை விட சொல்லுவோம். முடியாதுன்னு சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அவளை உள்ள தூக்கி வச்சு 4 சாத்து சாத்துனா அருணும் அவங்க அப்பாவும் ஆட்டோமேட்டிக்கா கீர்த்தனாவை கொண்டு வந்து நம்ம காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க போறாங்க. நீங்க சொல்றதுதான் பெஸ்ட் ஐடியா. அதே மாதிரி செஞ்சிருவோம். சரி, நம்ம உடனே கிளம்பி அருண் வீட்டுக்கு போவோம். என்ன சம்பந்தி? வாங்க போலாம். வாங்க. அருணம்மா, அருணம்மா. நந்தினி, இவங்களெல்லாம் இப்படி மரியாதையா கூப்பிட்டா வரமாட்டாங்க. இப்ப பாரு. ஏய் விஜய், வா வெளியே வான்னு சொல்றேன்ல. ஏங்க, என்னங்க இப்படி வந்தது வராதமா கூட்டமா நின்னுக்கிட்டு நடுவீட்டுல நின்னு சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? எதுக்காக வந்திருக்கீங்க? பாத்தியா நந்தினி, அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாத மாதிரி பேசுறாங்க. இவங்க கிட்ட மரியாதையா பேசுங்கன்னு வரும்போதே சொல்லி கூட்டிக்கிட்டு வந்தல்ல. செய்யறதையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நாடகம் ஆடுறத பாரு. ஏங்க, எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்து நாகரிகம் இல்லாம பேசுறீங்க? எங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? அதான் உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ் நல்லா தெரியுமே. ஏன் பையன் கட்டிக்க போற பொண்ணோட வாழ்க்கையில குறுக்க நிக்கிறீங்களே, அதானே உங்க ஃபேமிலி ஸ்டேட்டஸ். உங்க புருஷனும் பிள்ளையும் திருப்பதிக்கு போனாங்கன்னு சொன்னீங்களே, அது பொய். அவங்க ஆளுங்களை வச்சு கீர்த்தனாவை கடத்தி வச்சிருக்கிறதாவும், அவங்க நினைச்ச காரியம் முடிஞ்சதும் கீர்த்தனாவை அனுப்பி வச்சிருந்தாவும் மிரட்டல் போன் வந்துச்சு. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? வருணுக்கும் பிரியாவுக்கும் நடக்க போற கல்யாணத்தை நிறுத்த போறீங்கன்னு தானே அர்த்தம்? அதுதானே உங்க திட்டம். வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாதீங்க. நான் எத்தனை தடவை தான் சொல்றது, கீர்த்தனா காணாம போனதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லன்னு. ஒழுங்கு மரியாதை எல்லாரும் இங்க இருந்து வெளியில போங்க, இல்ல போலீஸ கூப்பிடுவேன். நீங்க என்ன போலீஸ்க்கு போன் பண்றது? நாங்களே போலீஸோட தான் வந்திருக்கோம். பிரபு சார், பிரபு சார்.
உங்க குடும்பத்தில் உள்ளவங்க தான் குற்றவாளின்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. அதனால உங்களை அரெஸ்ட் பண்ணாதான் கீர்த்தனாவோட தலைமறைவா இருக்கிற உங்க புருஷனும் உங்க புள்ளையும் வெளியில வருவாங்க. நீங்க எனக்கு கோஆபரேட் பண்றதுதான் சரி. இங்க பாருங்க, என் புருஷனும் புள்ளையும் ஊர்ல இல்லாத போது என்ன இப்படி அரெஸ்ட் பண்றது மிகப்பெரிய தப்பு. அப்போ உங்க புருஷனும் புள்ளையும் இருக்கும்போது தான் அரெஸ்ட் பண்ணுமா? எனக்கு எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனும் தெரியும். நீங்களா கோஆபரேட் பண்ணா நல்லது. வாங்க. குடும்பமே சேர்ந்துக்கிட்டு என்ன ஆட்டம் போட்டீங்க, அதுக்கு தண்டனை தான் இது. உன் புருஷனுக்கும் உன் பிள்ளைக்கும் உன்னை இந்த கோலத்துல பார்த்தாவது புத்தி வந்து கீர்த்தனாவை அனுப்பி வைக்கட்டும். போ. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். வீட்ல ஆம்பளை இல்லாத நேரத்துல வந்து அனாவசியமா என் மேல பழி போட்டு என்ன அரெஸ்ட் பண்ணிட்டீங்கல்ல. இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. பிரியா தான் என் வீட்டு மருமக. அருண் தான் அவ கழுத்துல தாலி கட்டுவான். இத உங்களால தடுக்கவே முடியாது. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க அப்புறம் பாத்துக்கோங்க. கான்ஸ்டபிள்ஸ், இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க. எஸ் சார்.